இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் 130 ஆண்டின் துவக்க விழாவும் விவசாயிகளின் மீது திணிக்கப்படுகின்ற 3 கருப்பு சட்டங்களை ஆட்சேபித்தும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான முறையிலே தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் புகழ்தலுக்கும் உரிய அருமை சகோதரர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒப்பற்ற தலைவர் அழகிரி அவர்களே, நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக இங்கே வருகை தந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் அமைச்சரும் கர்நாடக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவரும் இன்றைய தமிழக பொறுப்பாளருமான அருமை சகோதரர் குண்டுராவ் அவர்களே, முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தங்கபாலு அவர்களே, விழாவினை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் செயல் தலைவர் விஷ்ணு பிரசாத் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரிசா பொறுப்பாளர் அருமை சகோதரர் செல்லக்குமார் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் மையப்பன் அவர்களே, ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே, மயூரா ஜெயக்குமார் அவர்களே, ஊடகத்துறை தலைவர் கோப்பண்ணா அவர்களே, பொருளாளர் நாசை ராமச்சந்திரன் அவர்களே, மாவட்ட தலைவர்கள் பிரபு அவர்களே, திக்காராமன் அவர்களே, செங்கம் குமார் அவர்களே, அண்ணாமலை அவர்களே, என்னுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் சிதம்பரம் அவர்களே, ஜேம்ஸ் அவர்களே, எனக்கு முன்பாக உரையாற்றிய அருமை சகோதரர் செந்தில் அவர்களே, மற்ற மாவட்ட தலைவர்களே, ஒவ்வொரு துறையினுடைய தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே திரண்டிருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தூண்களாக விளங்கும் தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை சிறந்தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். பல கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டதின் காரணத்தினால் மீண்டும் அந்த கருத்துக்களையே எடுத்து வைத்தால் சொல்லுவதையே சொல்லுவது என்ற கிளிப்பிள்ளையின் நிலையாக மாறும் என்ற எண்ணத்திலே மற்றவர்கள் சொல்லாத கருத்துக்களை மட்டும் சொல்லி செல்வது சால பொருந்தும் என்று கருதுகின்றேன். எனது அருமை இளவல் ஜெயக்குமார் அவர்கள் பேசும் பொழுது இந்த இடத்தின் சிறப்புகளை பற்றி கூறினார். அதை IAS செந்தில் அவர்களும் சட்டு பார்த்தார். நான் அதை வேறு விதமாக பார்க்கின்றேன். இதிலேயும் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு கேவலமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றது. திப்பு சுல்தான் அவர்களை சுதந்திர போராட்டத்தின் முதல் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்தவர் என்று அங்கீகாரம் கொடுக்க கர்நாடக அரசு மறுக்கின்றது. இன்றைக்கு மறுத்தால் பரவாயில்லை, அல்லது நேற்று மறுத்தால் பரவாயில்லை. காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே இருக்கும் பொழுது திப்பு சுல்தானுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் கர்நாடகாவிலே. அதற்கு அடுத்து 2017 வந்த பாஜக ஆட்சியிலே கூட திப்பு சுல்தானுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் நாட்டை, மக்களை ஜாதி மதம் எனும் அடிப்படையிலே பிரித்து பார்க்கின்ற இந்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சி வந்த பிறகு கடந்த ஆண்டு திப்பு சுல்தானுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அவர் ஒரு இந்து மதத்தின் எதிரி என்று சொல்லுகின்றார்கள். இந்த நாட்டிலே இந்து மதத்தின் எதிரி யார் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியும் தான். ஏனென்றால் எந்த ஒரு சட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இதுவரை நரேந்திர மோடியின் ஆட்சியிலே போடப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு எதிரான சட்டங்கள். மக்களுக்கு எதிரான சட்டங்கள் என்றால் இந்த தமிழகத்திலே, இந்தியாவிலே வாழ்கின்ற 90% 80% மக்கள் இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்கள். பெரும்பான்மையான மக்களுக்கு எதிராக போடுகின்ற சட்டத்தை போடுகின்ற இந்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சியும் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் 136வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நான் சரித்திரத்திற்கு பின்னால் செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் எதுகை மேனையோடு இங்கே சரித்திரத்தை பேசினார்கள். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது
இந்தியா என்ன நிலையிலே இருக்கின்றது என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், திரும்பி பாருங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய தினத்திலே ஒரு குண்டூசியை கூட நாம் தயாரிக்க முடியாமல், முகம் வழிக்கின்ற பிளேடை கூட நாம் இங்கே தயாரிக்க முடியாமல், குண்டூசியும் பிளேடும் இங்கிலாந்திலே இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தன. கடந்த 73 ஆண்டுகளிலே இந்த நாட்டினுடைய நிலைமையை எந்த அளவுக்கு நாம் மாற்றி அமைத்திருக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, காங்கிரஸ் கட்சியை ஏளனம் பேசுகின்றவர்கள் தங்களுடைய முகங்களை தொங்க போட்டுக் கொள்ள வேண்டும். நான் புள்ளி விவரங்களுக்குள்ளாக செல்ல விரும்பவில்லை. மேல்வாரியாக பார்க்கின்ற பொழுது அன்றைய தினம் இந்திய அரசிலே, இந்திய நாட்டிலே ஒப்பற்ற தலைவியாக, இரும்பு மனுஷியாக, கடந்த நூற்றாண்டின் இரும்பு மனசு என்று உலகளால் புகழப்பட்ட அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது கோதுமை வாங்கி வருவதற்காக செல்வார். அமெரிக்காவிலே இருந்து கோதுமை இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஒப்பந்தத்திற்காக செல்வார். அத்தகைய இன்னல்களை அனுபவித்த பிறகுதான் இனியும் இந்த நாடு உணவு பொருளுக்காக மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்கின்ற நாடாக இருக்கக்கூடாது என்று தமிழகத்திலே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே ஒரு சிறப்பான அரசியல்வாதியாகவும் நல்ல கற்றவராகவும் இருந்த சி சுப்பிரமணியம் அவர்களை அழைத்து, நீ சென்னைக்கு தமிழகத்திற்கு ஆற்றிய பணி போதும், இந்தியாவுக்கு பணியேற்ற வேண்டும், வாருங்கள் டெல்லிக்கு என்று சி சுப்பிரமணியம் அவர்களை விவசாயத்துறை அமைச்சராக அமர்த்தி இன்றைக்கு உலகத்தாரால் போற்றப்படுகின்ற சுவாமிநாதன் என்று சொல்லுகின்றோமே, அவர்தான் இன்றைக்கு விவசாயத்திற்கு மூளைக்கல்லாக இருக்கின்றார். அந்த சுவாமிநாதனை அழைத்து, விஞ்ஞானியே, நீ இந்த நாட்டினுடைய வறுமையை போக்க சி சுப்பிரமணியம் அவர்களுடன் செயலாளராக பணிபுரியுங்கள் என்று சி சுப்பிரமணியம் அவர்களுக்கு எம்.எஸ். சுவாமிநாதனை செயலாளராக பணிபுரிய வைத்து பசுமை புரட்சியை செய்தவர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். PL-40 என்று சொல்லுவார்கள். அந்த கோதுமை கப்பல் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்ட நாம் இன்றைக்கு மற்ற நாடுகளுக்கு தானியத்தை ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய விவசாயம் வளர்ந்திருக்கின்றது என்றால் இது யாருடைய சாதனை? இன்றைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அன்றைய தினம் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும் பெரிய பெரிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் ஜப்பானை திரும்பி பார்த்தோம், இங்கிலாந்தை திரும்பி பார்த்தோம், ஜெர்மனியை திரும்பி பார்ப்போம். இன்றைக்கு சொல்லுகின்றேன், நான் காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து இருந்த காரணத்தினால் வெளிநாடுகளுக்கு நாம் ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் செய்கிறோம். இன்றைக்கு பெரிவாரியான நம்முடைய கம்பெனிகள் வெளிநாடுகளிலே மற்ற நாடுகளுக்கு திட்டங்களை செயல்படுத்தி கொடுக்கின்ற அளவுக்கு நாட்டை நாம் முன்னேற்றி இருக்கின்றோம். அப்படியே திரும்பி பாருங்கள், மென்பொருள் சாப்ட்வேர், இந்த இந்திய துணைகாண்டத்தை ஒரு விஞ்ஞான ரீதியாக நாடாக மாற்ற வேண்டும் என்று சிவப்பு கொடி ஏந்திய கம்யூனிஸ்டுகள் எல்லாம் எதிர்த்த போதும் கூட நான் செயல்படுத்துவேன் என்று கணினியை செயல்படுத்தி இன்றைக்கு இந்தியா உலகில் இருக்கின்ற மென்பொருள் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற நாடுகளில் அனைத்துக்கும் சமமாக இன்றைக்கு மென்பொருள் ஏற்றுமதி செய்து பெரிய அந்நிய செலாவணியை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்பதை நரேந்திர மோடியால் நிராகரிக்கப்பட முடியுமா? இந்த சங்கிகளால் இல்லை என்று சொல்ல முடியுமா? 213ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய மின்சார நிலைமை, கிராமங்கள் மின்சாரம் மயமாக்கப்பட்ட நிலைமை, 97% கிராமங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியிலே நாம் மின் இணைப்பு கொடுத்திருக்கின்றோம். வெட்கம், ஈனம், மானம், சூடு, சொரணை எதுவும் இல்லாமல் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் என்னை அங்கே வைத்துக் கொண்டு பேசுகின்றார்கள், நாங்கள் தான் 100% மின்சாரம் வழங்கி இருக்கின்றோம் கிராமங்களுக்கு என்று. பொய்யர்களே, வாயை திறந்தாலே பொய். 97% நாங்கள் செய்த பிறகு 3% செய்துவிட்டு நாங்கள் தான் 100% கொடுப்போம் என்றால் வெட்கம், வெட்கம். இது வெட்கம் என்பதை சொல்லி இந்தியாவை ஒரு நவீன நயமான மாற்றுவதற்காக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பசுமை புரட்சியை தந்தார். அதை தொடர்ந்து
வெண்மை புரட்சி, நாட்டிலே தன்னிறைவு ஏற்பட்டது. அதற்கு அடுத்து ராஜீவ்காந்தி அவர்கள் நாட்டை விஞ்ஞானமயமாக்கி இருக்கின்றார். இந்த நிலையிலே நாடு வளர்ந்திருக்கின்றது என்பதை நான் சொல்லி, இந்த விவசாய திட்டங்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் 2 வரிகளிலே சொல்லி முடிக்கின்றேன், பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த முதல் சட்டம், விவசாய சட்டம், 33 சட்டம் தான் போட்டார்கள் இந்த அயோக்கியர்கள். ஏன் 30 சட்டம் போடவில்லை? நீ 300 சட்டத்தை கூட போட்டுக்கொள். ஆனால் போடுகின்ற அந்த சட்டங்களை சரியாக போட வேண்டும். துறை என்ன சொல்லுகின்றதோ, சட்டம் என்ன சொல்லுகின்றதோ, அரசியலமைப்பு சாசனம் எதை சொல்லுகின்றதோ அப்படித்தானே செய்ய வேண்டும். ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றால் இங்கே அமைச்சராக இருந்தவர் இருக்கின்றார், இங்கே அமைச்சராக இருந்தவர் இருக்கின்றார், அவருடைய துறைக்கு ஒரு சட்டம் வேண்டும் என்றால் அந்த சட்டத்தை தயார் செய்து சட்டத்துறையினுடன் கொடுத்து சரியா என்று பார்த்து சட்டசபையிலோ அல்லது பாராளுமன்றத்திலோ அதை கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பெருவாரியானவர்கள் வாக்களித்தால் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் அவர் கையெழுத்து போட்டால் அது சட்டம். நீ செய்தது என்ன? பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்பு நடந்ததா? லோக்சபா என்றைக்கு செய்கின்றார்? திருட்டுத்தனமாக, களவாடித்தனமாக, முள்ளமாரித்தனமாக இந்த சட்டத்தை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியே செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அவசர சட்டமாக. அப்படி எந்த விவசாயி உன்னிடம் வந்து எனக்கு இந்த சட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொடுங்கள் என்று சொன்னான்? அவசர சட்டமாக செயல்படுத்தி விட்டு பின் கதவு வழியாக சென்று குடியரசுத் தலைவரிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு நீ பாராளுமன்றத்திற்கு இந்த சட்டத்தை கொண்டு வருகின்றாயே, இது நியாயம்தானா என்று கேட்கின்றோம். நீ சரியான முறையிலே சட்டத்தை இயற்றி நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இதற்காக வேண்டிய கள்ளத்தனமாக, திருட்டுத்தனமாக, முள்ளமாரித்தனமாக நீ சட்டம் ஏற்றுவதை கண்டிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம். கடைசி வரை இதற்கு குரல் கொடுப்போம். முதல் சட்டத்தின் எண் 111/2020 2020 ஆண்டிலே 111வது சட்டம் 111 விவசாயிகளிலே உங்களுடைய நெற்றியிலே நாமத்தை போடுவதாக 111வது சட்டம் அத்தியாவசிய பொருட்களை பற்றியது. அத்தியாவசிய பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டு பணம் உள்ளவர்களால் வாங்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டு பிறகு காற்றல் என்ற முறையிலே இதற்கு பெரிய ஒரு டிமாண்டை ஏற்படுத்தி அதிக விலையில் திருட்டுத்தனமாக விற்றுக் கொண்டிருந்தார்கள். நரேந்திர மோடி திருட்டுத்தனமாக செய்வதை வெளித்தனமாக செய்யுங்கள் என்று சொல்லி எவனெல்லாம் திருட்டுத்தனமாக இந்த வியாபாரத்தை செய்தாரோ அவர்கள் எல்லாம் இனி ஓபன் மார்க்கெட்டிலேயே நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி அடுக்கிக் கொள்ளுங்கள், எவ்வளவு பொருளையாவது வைத்துக் கொள்ளுங்கள், எந்த அளவுக்காவது விலையை உயர்த்துங்கள் என்று விவசாயிகளின் வயிற்றிலே அடிமாட்டு விலைக்கு தானியங்களை வாங்கி அதை அதிக விலையிலே விற்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் 111. 112 மிக மோசமான திட்டம். அதுதான் ஒப்பந்த விவசாயம். ஜெயக்குமாருக்கு இன்றைக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் என்னுடைய கிராமத்தில் இருக்கின்றது என்றால் இந்த சட்டத்தின்படி அடுத்து அங்கே என்ன பயிர் செய்ய வேண்டும் என்று நான் நிர்ணயிக்க முடியாது. அம்பானியோ அதானியோ எவனோ ஒருவன் ஒரு பாக்கை வாங்கிக் கொண்டு ஒரு சேல்ஸ் ஏஜென்டை போன்று என்னுடைய வீட்டிற்கு வந்து திண்ணையிலே உட்கார்ந்து நீங்கள் அடுத்த முறை இங்கே கடுகு பயிரிட வேண்டும் என்பான். நீ கையெழுத்து போட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் கடுகு பயிர் செய்ய வைப்பான். நடுவிலே 5 ஏக்கர் நான் வைத்துக் கொண்டிருந்தால் அதில் வேறு ஒன்றும் செய்ய முடியாது, கட்டாயப்படுத்தப்படுவேன். ஆக இவர்களுக்கு உருப்படியான விலையும் கிடைக்காது, இவர்கள் நினைத்ததையும் பயிர் வைக்க முடியாது. இன்றைக்கு விவசாயிகள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். இலவச மின்சாரம் பெறுகின்றீர்கள், மீண்டும் பெறுவீர்களா? அது நின்றுவிடும். மானிய உரம் கிடைக்கின்றது, மானிய விதை கிடைக்கின்றது, கிடைக்குமா? கிடைக்காது. இங்கே முதுகெலும்பு இல்லாமல் இருக்கின்ற அரசு இது அம்பானி பார்த்துக் கொள்வார் என்று முட்டி போட்டு இது நல்ல சட்டம் என்று சொல்லுகின்ற பழனிசாமியே இது நடக்குமா என்று கேட்டு நிறைய தலைவர்கள் பேச வேண்டி இருப்பதால் என்னுடைய பேச்சை இதோடு நிறுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி.